வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சால்ட் வாட்டர் வருது, ரொம்ப தண்ணீல உப்பா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஷார்ப்னர் யூஸ் பண்ணுறோம். அந்த ஷார்ப்னர் வந்து பார்த்தீங்கன்னா, அயன் எக்ஸ்சேஞ்சில முறையில தான் அது ப்ராசஸ் ஆகுது. அயன் எக்ஸ்சேஞ்ச் முறையில ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீல இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம் இந்த 2 மட்டும் தான் நம்மளுடைய பைப் லைன்ஸ் ஆகட்டும், டைல்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயும் வந்தும் வெள்ளை வெள்ளையா படிஞ்சுக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்ல இந்த ரெசின் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெசின் தான் நான் உங்க முன்னாடி வச்சிருக்கேன். இந்த ரெசின் எப்படி இருக்கும்னு நெறைய பேருக்கு டவுட் இருக்குது. எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெசின் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க முன்னாடி வச்சிருக்கேன் இல்லையா இந்த பவுல்ல, இதே மாரி தான் இருக்கும். இது ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு. இந்த ரெசின் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டா இருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கிற இந்த ரெசின் வந்து என்ன பண்ணும்னா, அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம் இந்த 2 மட்டும் இந்த ரவுண்டுல ஃபுல்லா புடிச்சு வச்சுக்கும். மைக்ரான்ஸ்ல இருக்கக்கூடியத. இது வந்து ப்ராசஸ் ஆகி வெளிய வரும்போது அந்த கால்சியம், மெக்னீசியம் மட்டும் இல்லாம, சப்ப தண்ணியா நம்மளுக்கு வந்து வெளிய அவுட்புட்ல வந்துரும். இந்த ரெசின்ஸ் பிடிச்சு வச்சிருக்கிற கால்சியம், மெக்னீசியத்த நம்ம நார்மலா கல்லுப்புல இருக்கக்கூடிய சோடியம் குளோரைட விட்டு நம்ம வாஷ் பண்ணுவோம். அத வந்து ரீஜெனரேஷன்னு சொல்லுவோம். அத வந்து ஓபிஆர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். ஓபிஆர்னா அவுட்புட் பிட்வீன் ரீஜெனரேஷன். இது வந்து 1 லிட்டர் ரெசினுக்கு 150 கிராம் உப்பு வந்து யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து 1 லிட்டர் ரெசின் இருக்கு அப்படின்னா, 150 கிராம்ல இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடு வந்து இதில ஊத்தும்போது, இந்த ரெசின் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியத்த அத எடுத்துக்கும். எடுத்துட்டு அந்த கால்சியம், மெக்னீசியம் சோடியம் குளோரைடோட ரியாக்ட் ஆகி அவுட்புட்ல வெளிய வந்துரும். அப்போ இந்த ரெசின் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா புதுசாவே இருக்கும். அப்புறம் நீங்க நல்லா மறுபடியும் நார்மல் வாட்டர் விட்டு வாஷ் பண்ணிட்டு, நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, மறுபடியும் இந்த ரெசின் புதுசா இருக்கங்காட்டிக்கு, உங்களுக்கு வந்து கால்சியம், மெக்னீசியம் புடிச்சு வச்சுக்கும். இத வந்து நீங்க எவ்வளோ லிட்டர் உங்களுக்கு அவுட்புட் வேணுமோ, அத வந்து கால்குலேஷன் பண்ணிட்டு, உங்களுடைய வாட்டர செக் பண்ணிட்டு, டிடிஎஸ், ஹார்ட்னஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு, அந்த ஹார்ட்னஸ்க்கு தகுந்த மாரி நம்ம ரெசின் எவ்வளோ லிட்டர் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ லிட்டர் யூஸ் பண்ணோம்னா, எத்தன தடவ அந்த ஓபிஆர் கிடைச்சிரும். அந்த ஓபிஆர் கால்குலேஷன்ல நான் இன்னொரு யூடியூப் சேனல் இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். அந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரெசின் வந்து இது இப்படி தான் இருக்கும். இது வந்து Na220ன்னு சொல்லுவாங்க. சோடியம் பேஸ்டு ரெயின் ரெசினுங்க இது. தேங்க் யூ.